ஹலோ குட்டீஸ், நானும் வருவேன்ற கதை படிக்கலாம். நான் கடைக்கு போகிறேன். அம்மா சொல்கிறாங்க சின்னுக்கிட்ட, நான் கடைக்கு போகிறேன் அப்படின்ட்டு. நானும் வருகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் தான் வருவேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி அம்மா கூடவே சின்னுவும் போகிறான். பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன். சின்னு சொல்கிறான், பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். சரி சின்னு, வரிசையில் நில். பயணச்சீட்டு வாங்கணும்னா வரிசையில் நின்று தான் வாங்கணும், நீ போய் லைனில் நில்லு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. வரிசையில் தான் நிற்க வேண்டுமா அம்மா? சின்னு கேட்குறான். வரிசையில் நின்று தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் செல்லம், அப்பொழுது தான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும். நம்ம லைனில் நின்று வாங்கினா தான் ஒருத்தர் இடிச்சிக்காம கரெக்டாக போய் வாங்க முடியும் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. வண்டி நின்ற பின் இறங்கலாம். அம்மா சொல்கிறாங்க வண்டி நின்ன வாட்டி தான் இறங்கணும்னு சொல்லிட்டு. சரி அம்மா. சின்னுவும் சரி அம்மான்னு சொல்கிறான். அம்மா எனக்கு பழம் வேண்டும். சின்னு கேட்குறான், எனக்கு பழம் வேணும். அங்கே இருக்க பழத்தை பார்த்துட்டு எனக்கு பழம் வேணும்னு சொல்லி கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க வாங்கலாம், இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும். ரெண்டு பக்கமும் வண்டி வரதான்னு பார்த்துட்டு, வண்டி எதுவும் வராத டைமில் ரோடு கடந்து அந்த பக்கம் போயிட்டு பழம் வாங்கலாம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இப்போவே சாப்பிடுவேன். சின்ன சொல்கிறான், இந்த பழத்தை நான் இப்போவே சாப்பிடுவேன்னு சொல்கிறான். கழுவி விட்டு சாப்பிடு. இதோ அங்கே டேப் இருக்குது பாரு, அங்கே போயிட்டு கழுவிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. குப்பையை தொட்டியில் போடு. இந்த பழத்தை சாப்பிட்டு மீதம் இருக்க தோல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீழே போடக்கூடாது, தொட்டியில் தான் போடணும்னு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அதோ அங்கே இருக்கிறது, போட்டு விடுகிறேன். அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்குது, அங்கே போய் போட்டுடுறேன் அப்படின்னு சின்ன சொல்கிறான். அம்மா நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சின்னுவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? சின்னுவுக்கு அம்மா இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியும். என்ன சொல்ல போகிறாங்க? அந்த பூவை சின்னு பறிக்க போகிறான், அந்த பூவை பறிக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுது? அம்மா என்னென்ன நல்ல விஷயம்லாம் இருக்கோ சொல்லி கொடுக்குறாங்க சின்னுவுக்கு. அதே மாதிரி நம்ம அம்மாவும் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம். அதெல்லாம் நம்ம லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரியா? பாய் குட்டீஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.